சென்னையில் ஐஐடி மாணவர் சூரஜை தாக்கிய மணிஷ் என்ற மாணவர் தமது கை உடைக்கப்பட்டதாக கூறியுள்ள புகாரை சூரஜின் நண்பர்கள் மறுத்துள்ளனர். இறைச்சிக்காக கால்நடைகளை விற்பனை செய்வதை தடை செய்யும் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்ட சூரஜ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனத்திற்கு ஆளானது. இந்நிலையில் சூரஜை தாக்கிய மணிஷ் என்பவரது கையும் மோதலில் உடைக்கப்பட்டதாக கூறப்பட்டு கையில் கட்டோடு அவர் இருப்பது போன்ற காட்சிகளும் வெளியாயின. தற்போது சூரஜை அவரது நண்பர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அங்கு மீண்டும் வந்த மணிஷ் மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்போது அவர் தமது கையை வழக்கம் போல இயல்பாக பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. சூரஜுடனான மோதலில் மணிஷின் கை உடைபட்டிருந்தால் அவர் எப்படி மருத்துவமனைக்கு வந்து இயல்பாக நடக்க முடிந்தது என சூரஜின் நண்பர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சூரஜை தாக்கிய குற்றச்சாட்டிலிருந்து தப்புவதற்காகவே அவர் நாடகமாடுவதாக சூரஜின் நண்பர்கள் கூறுகின்றனர். முதல்ல மணிஷ் 40-50 நிமிஷம் சூரஜ் அனுமதிக்கப்பட்டு ஒரு 40 நிமிஷம் அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கே வந்தாரு. சூரஜ் தான் கையை உடைச்சாருன்னா ஏன் முதல்லயே அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும்ல. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கே வந்தாரு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியிலயும் ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி கையை வீசிக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இது என்ன காட்டுதுன்னா என்னமோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க இவங்க. கை உடைஞ்சதா இல்லையான்ட்டு உறுதியா கூட யாருக்கும் தெரியல. அவங்க இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பப்ளிக் ஆக்கல. இது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. அவங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்றாங்களோ அப்படின்ட்டு.